வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, நம்மளுடைய சிந்தனை சிறகுகள் சேனல்ல நிறைய வாழ்க்கையில நிம்மதியாக எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம இந்த சேனல்ல பேசியிருக்கிறோம். அத்தோட சேர்த்து இனிமே நம்மளுடைய சேனல்ல சமையல் வீடியோவும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நான் டெய்லி சமைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நம்மளுடைய காலை உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார். அதோட சேர்த்து சாம்பாருங்க. நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாதாம், முந்திரி ரெண்டையும் எடுத்துக்கிட்டேங்க. இதை நல்லா உடச்சி வச்சுக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு பொங்கலுக்குமே சேர்த்து நான் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சக்கரை பொங்கல் அப்படின்னா முந்திரி திராட்சை போடுவோம், வெண்பொங்கல்னால் முந்திரி மற்ற விஷயங்கள்லாம் போடுவோம். முந்திரி பாதாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு அடுத்தது சைடில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னா நான் போடுறது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே ஆஃப் போட்டுக்குவேன். பாசிப்பருப்பு 1 டம்ளர்னா துவரம்பருப்பு 1 டம்ளர் போட்டுக்குவேங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. சாம்பார் தாளிச்சு விட்டுலாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போடுற கடுகு தான் நம்ம போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கருவேப்பிலை, வெங்காயம், 2 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கு தாங்க. அதோட நம்ம எப்போவுமே தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி 1 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், இங்கே பச்சை மிளகாய் எனக்கு கிடைக்கல. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக எந்த பொருளுமே கிடைக்கிறது இல்லை. நம்ம ஊர் காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு தேவையானது உடனே நம்மளுக்கு கிடைக்காது, ஆனால் கிடைக்கும். கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா இல்லை பச்சை மிளகாய். ஸோ அதனால் நான் போடல. அடுத்தது நான் உப்பு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட், ராக் சால்ட் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ராக் சால்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லதும் கூட. ஸோ அது உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டுறலாம். சாம்பாருக்கு தேவையான புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான், அதனால் சுத்தமான புளி தான். அது ஈஸியாக நம்மளால் ரொம்பலாம் அதில் எதுவுமே டஸ்ட்லாம் இருக்காது. ஊரில் நல்லா சுத்தமாக தயாரித்து கொடுத்த அம்மா தயாரித்து கொடுத்த புளி தான். ஸோ அது ரொம்ப சுத்தமாக இருக்கும். காய் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி சேர்த்தோன்னா காய் நல்லா வேகாது. அதனால் இப்போ நல்லா காய் வணங்கி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதை இப்போ சேர்த்திருக்கேன். ஸோ தக்காளி நல்லா அதுவும் சேர்த்து காயோட நல்லா வணங்கட்டும். நம்ம இப்போ சைடில் பருப்பு வெந்துருச்சு. ஸோ பருப்பு வெந்ததுனால நம்ம அதோட புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பருப்பை கடைஞ்சி விட்டுறேன். இப்போ நம்ம அதோட புளியும் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புளி சுத்தமாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப கரைச்சி வடிகட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்படியே ஊற்றிக்கலாம். ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம காயை பருப்போடு அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணீரும் சேர்த்திக்கிட்டோம். ஸோ தண்ணி சேர்த்திட்டு இப்போ சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது, அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். வெறுமிளகாத்தூள், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு எவ்வளவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், இது நம்ம கட்டி பெருங்காயம் வீட்லேயே நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஓகே, சாம்பார் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதி நல்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தழை கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில டைமில் தான் நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்போ வாங்கி வச்சுக்கிறது தான். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு, அதனால்
நல்லாவே வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். இது நான் பார்த்தீங்கன்னா 2 பொங்கலுக்குமே சேர்த்து குக்கர்லேயே அப்படியே வேக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ வெண்பொங்கலுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகம் போட்டுக்கிறோம். ஜீரகம், நெய் ஊற்றி ஜீரகம் போட்டுக்கிறோம். ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, நல்லா பச்சை கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நிறைய கருவேப்பிலை சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நெய் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா தரமான நெய்லாம் கிடைக்காது. ஸோ இந்தளவுக்கு தான் நெய் இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரிலாம் நல்லா சூப்பரான நெய்லாம் கிடைக்காது. அடுத்து நான் சேர்த்துக்கிட்டது பார்த்திங்கன்னா, நான் எடுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிட்டேன். நெய்யில் நல்லா வறுத்து அப்படியே கொட்டி கிளறினோம்னா நம்மளுக்கு சூடாக மணக்க நம்மளுக்கு பொங்கல் ரெடி. நெய்யெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நெய்யும் அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது, தரமான நெய்யும் கிடைக்காது. அதுதான் விஷயம். இங்கே அடுத்து சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டப்பாலையும் கிடைக்கும், பெரிய டப்பாலையும் கிடைக்கும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ சக்கரை பொங்கலுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த முந்திரி, பாதாம் ப்ளஸ் பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து அந்த வெள்ளரி விதையும் சேர்த்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும். ஸோ அதுவும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். இது பொங்கலுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நம்ம இந்த பொருளையெல்லாம் நெய்லேயே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் தேங்காய், எனக்கு சக்கரை பொங்கலுக்கு தேங்காய் சேர்த்துனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் பார்த்தீங்கன்னா நம்புற அளவுக்கு ரொம்ப நல்ல தேங்காய்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல. தேங்காய் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ இப்போ வெல்லத்தை நம்ம சேர்த்திக்கலாம். வெல்லம்லாம் கரைக்க வேண்டியது. வெல்லம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும், சூப்பராக இருக்குது வெல்லம். வெல்லம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த வெல்லம்லாம். ஸோ ஏற்கனவே நான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி எடுத்து வச்சுட்டேன், சக்கரை பொங்கலுக்குன்னு சொல்லி பாதி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதோடு சேர்த்து இது கலந்து வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லாவே வந்துருச்சு. ஸோ அது ஓகேவாயிருச்சு. இப்போ போட்டு கிளறிட்டு இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள். ஸோ ஸ்வீட் பொங்கல் அற்புதமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பொங்கலும் ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அரிசி, ஓகேங்களா, சிகப்பு அரிசின்னு சொல்லுவோம், கேரளா அரிசின்னு சொல்லுவோம். சாம்பாருக்கு இந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சமையல் வீடியோ தான். ஸோ அதனால் எப்படி இருந்துச்சு, இது என்னென்ன இன்னும் நான் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அன்பான அருட்பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.